friends, welcome to our channel. இப்போ என்ன வீடியோஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் எஸ்ஐ சிலபஸ்ல 3rd யூனிட் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன அப்படின்னா பிஎல்எல் கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஆப்பம். ஆக்சுவலாக இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்மா. ஓகே, பட் இதை நம்ம வந்து எதில் படிப்போம் அப்படின்னா இடிசி சிலபஸ்ல தான் இந்த ஆப்பம் அப்படிங்கிறது கவர் ஆகும். பட் உங்களுக்கு எஸ்ஐ சிலபஸ்ல வந்து இந்த யூனிட்ல வச்சிருக்காங்க, டிஜிட்டல் சர்க்கியூட்ல வச்சிருக்காங்க. எனவே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக இதை கம்ப்ளீட் பண்ண முடியாது, ரொம்ப பெரிய டாபிக். ஏன் அப்படின்னா இந்த டாப்பிக்கை வந்து நம்ம எதில் படிச்சிருப்போம்னா செகண்ட் இயரில் எல்ஐசி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருப்போம். நான் அப்படி படித்தேன், பட் நீங்கள் எப்படி படிச்சீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. லீனியர் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் இயரில் 4th செம்மில் இந்த பேப்பர் படித்தேன் நான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா ஆப்பம் ஓரியன்டாக இருக்கும், இன்க்ளூடிங் லேபும் இதில் நம்ம பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ பெரிய சப்ஜெக்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஒரு டாபிக் படிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எப்படி டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா ஆப்பம் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு முதல்ல என்ன தெரியணும்னா ஆப்பம்னா முதல்ல என்னன்னு தெரியணும். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் அதில் என்னென்ன கான்ஃபிகரேஷன் இருக்குன்னு தெரியணும். அதுக்கப்புறம் தான் அதோட அப்ளிகேஷன். ஆக்சுவலாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஜேடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேடி அப்படிங்கிறது ஒரு டிரான்சிஸ்டர், அது என்னவா ஆக்ட் ஆகுது, ஆம்பிளிஃபையராக ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோமா. ஸோ நம்ம இடிசியில் அந்த மாதிரி தான் படிச்சிருப்போம். பிஜேடியோட கான்ஃபிகரேஷனு, கேரக்டரிஸ்டிக் இதெல்லாம் கவர் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் அது என்னவா ஆக்ட் ஆகுது, என்னவா எனக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இப்போ ஆப்பமும் பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ ஆப்பம் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏசி ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே தெரியும். ஆப்பம் மீன்ஸ் வாட்? ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர். ஓகேவா? ஸோ ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் இருக்கட்டும். முதல்ல ஆம்பிளிஃபையர்னா என்னதுமா? ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிறது என்னது? ஆம்பிளிஃபையர் மீன்ஸ் என்ன அப்படின்னா எனக்கு நான் ஒரு சிக்னல் கொடுக்குறேன் அப்படின்னா அதை ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? அதுதான் பிஜேடி வந்து ஆம்பிளிஃபையராக ஆக்ட் ஆகும். இது எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ பேசிக் ஆம்பிளிஃபையர்னா உனக்கு என்னன்னு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வீக் சிக்னல் கொடுக்குறேன். இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒரு வீக் சிக்னல் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ இது எதுக்குள்ள கொடுக்குறேன், ஒரு ஆம்பிளிஃபையருக்குள்ள கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு எப்படி அவுட்புட் கிடைக்கும்னா இப்படி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களாமா? எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல எந்த சேஞ்சஸுமே இருக்காது. எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன், டைம் ஆர் ஃப்ரீக்வன்சி இருக்கும். எனக்கு டைம் பீரியடோ ஃப்ரீக்வன்சிலையோ எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அப்போ எனக்கு எங்க சேஞ்சஸ் இருக்கும், ஒய் ஆக்சிஸ்ல சேஞ்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இன்புட் சிக்னல் வந்து வெறும் 1 வோல்ட்னு வச்சுக்கோங்களேன். -1 to 1 வோல்ட் சிக்னலை நான் ஆம்பிளிஃபையரில் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 2 வோல்ட், அதாவது 2 வோல்ட்டோ 5 வோல்ட்டோ 4 வோல்ட்டோ, ஸோ எனக்கு எவ்வளோ சிக்னல் ஆம்பிளிஃபை ஆகி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போ எனக்கு என்ன நடக்குது, எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் ஒய் ஆக்சிஸ்ல தான் எனக்கு சேஞ்சஸ் நடக்குது. அப்போ எந்த இடத்துல எனக்கு சேஞ்சஸ் நடக்குது, ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம். ஆம்பிளிட்யூட்னு சொல்லலாம், இல்லை ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா அது வோல்டேஜ், கரண்ட், பவர் இதெல்லாமே ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு எங்கே சேஞ்சஸ் நடந்துருக்கு, ஒய் ஆக்சிஸில் சேஞ்சஸ் நடக்கணும். அப்படி இருந்தால் தான் ஆம்பிளிஃபையர் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதே அர்த்தம். ஓகேவா? சரி, இப்போ உங்களுக்கு ஆம்பிளிஃபையர்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா மேம்? அப்போ இடிசியில் படித்த ஆம்பிளிஃபையர் தான் இங்கே படிக்க போகிறோமானா கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா இது டோட்டலாக வேற. இடிசியில் படித்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபெட் வந்து ஆம்பிளிஃபையராக ஒர்க் ஆகும். ஸோ ஃபெட்டுக்குரியதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், சம் கெப்பாசிட்டர்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு ஆம்பிளிஃபையராக ஒர்க் பண்ண வைப்போம். அது வேற, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம படிக்க போகிறது என்ன அப்படின்னா ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர். ஸோ அப்போ ஆப்ரேஷனல் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு மீனிங் தெரியணும். ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர்னா என்னன்னா, அதாவது ஒரு ஆம்பிளிஃபையர் வந்து சம் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது. அது என்ன ஆப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர். அதை ரொம்ப ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம்னா ஆப்பம் அப்படின்னு சொல்லலாம். நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாப்பா மேம்? அப்போ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனா என்ன ஒர்க் மேம் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேத்தமெட்டிக்கல் என்னென்ன பண்ணுவோம், ஆடு, சப்பு, மல்டிப்ளை, டிவைடு, தென் அப்புறம் டிஃப்ரென்ஷியேஷனு, இன்டகிரேஷனு, அப்புறம் லாகு, ஆன்டி லாகு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த ஆம்பிளிஃபையரை பர்டிகுலராக என்ன சொல்லியிருக்காங்க, ஆப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களாமா? ஸோ அப்போ நீ உள்ள படிக்கிறதெல்லாம் வேற. முதல்ல உனக்கு டைட்டிலே முதல்ல உனக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும். எதுக்கு படிக்கிறோம், என்னத்துக்கு யூஸ் ஆகுது, இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஆப்பம்க்குரிய எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுத்தாச்சு. ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஆப்பம் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது நான் எங்கே போக போகிறேன்னா ப்ராக்டிக்கலா. ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்ம என்னதான் படித்தாலும் ப்ராக்டிக்கலாக இருக்கிறது தான் நம்ம மைண்டில் நிற்கும். ஓகேவா? சரி,
இப்போ இதை எங்க மேம் பார்த்துருக்குறோம், நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா அப்ளிகேஷன் ஓரியன்டா நமக்கு கணக்கு தெரியாது. பட் நம்ம லேப்ல ஒன்று பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்காப்பா? ஐசி 741 ரொம்பவே ஃபெமிலியரான ஐசி. எல்ஐசி லேப்ல அதிகம் யூஸ் பண்ற ஐசியே வந்து என்ன அப்படின்னா இந்த 741 ஐசி தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஆப்பம் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலா நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, வெறும் ஒரே ஒரு ஐசி அது 741 ஐசியா இருந்ததுன்னா அது பேசிக் ஆப்பம். ஓகேவா? நான் இன்னும் அதோட கான்ஃபிகரேஷன்லாம் வரவே இல்லைமா, நான் பேசிக் ஆப்பமோட பேசிக் விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆப்பமோட பேசிக் ஐசி வந்து 741 அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இது வந்து இதோட சிம்பிள் எப்படி இருக்கும், இதுல என்னென்னலாம் இருக்கும், மொத்தம் 8 பின் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே இந்த லேப் பண்ணியிருப்பீங்க. பொதுவாகவே ஐசியில 8 பின் இருக்கும். முதல்ல என்னென்ன பின் இங்கே இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். இதுல எது ஆக்டிவா இருக்கு, அதாவது ஆப்பம்ல எது ஆக்டிவா இருக்கு, ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டோட்டலா எத்தனை பின் சொன்னேன்? 8 பின் சொன்னேன். ஓகேவா? இப்போ 8 பின்ல ஃபர்ஸ்ட் பின் வந்து ஆஃப்செட் நல். இதை அப்படியே வச்சுக்கோங்க, பின்னாடி உங்களுக்கு ஆஃப்செட் நல்னா என்னங்கிறத நான் சொல்லுவேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 8 பின் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப்செட் நல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அதாவது 2 3 எனக்கு இன்புட். நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாமா? 2 3 இன்புட். ஏன் மேம் 2 இன்புட் கொடுக்குறாங்க? 2 இன்புட் இப்போ வெயிட், நான் எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளைன் பண்றேன். 2 3 இன்புட். ஃபோர்த் ஒன் வந்து எனக்கு நெகட்டிவ் சப்ளை வோல்டேஜ். ஃபிஃப்த் ஒன் வந்து அதே மாதிரி ஆஃப்செட் நல். சிக்ஸ்த் ஒன்ல தான் அவுட்புட் எடுக்கிறேன். அவுட்புட் பின் சிக்ஸ்த்ல தான் எடுக்கிறேன். செவன்த் வந்து பாசிட்டிவ் பவர் சப்ளை. எயித் வந்து என்சி அப்படிங்கிறது நோ கனெக்ஷன். ஓகேங்களா? புரியலனாலும் உங்க புக்ல இதை தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. நீ வச்சிருக்கக்கூடிய மெட்டீரியல் ஆப்ப மெட்டீரியல் எடுத்து பார்த்தனா நான் இப்போ சொல்றதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ரொம்ப பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த நான் சொல்ற பாயிண்ட் செனஃப். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், 8 பின் என்ன இருக்குங்கிறத நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ நீங்க கேட்கலாம், மேம் அவுட்புட் ஒன்று எடுக்கிறீங்க, ஓகே, இன்புட்டும் ஒன்று கொடுத்துடலாமே மேம், எதுக்கு 2 இன்புட் கொடுக்குறீங்க, அதுவும் இன்வெர்ட்டிங் நான் இன்வெர்ட்டிங் எதுக்கு மேம் கொடுக்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வேவ் ஃபார்ம் ஒன்று வரைஞ்சு காமிச்சேன்லமா. என்ன வரைஞ்சு காமிச்சேன் நான்? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 2 வோல்ட் இருக்கக்கூடிய சிக்னல் வந்து எனக்கு 4 வோல்ட்டா ஆம்பிளிஃபை ஆகுதுன்னு சொன்னேன். அப்புறம் எனக்கு நான் எப்படி சொன்னேன், -2 பாசிட்டிவ்னு சொன்னா, 0 2ன்னு சொன்னா இல்ல. இங்க பாருங்க, இது வந்து என்னோட இன்புட் சிக்னல் அப்படின்னா -2 to +2, இதுதான் எனக்கு ஆம்பிளிஃபை ஆகி எனக்கு எப்படி கிடைக்குது, 4 வோல்ட் அப்படிங்கிற மாதிரி ஆம்பிளிஃபை ஆகுது. அப்ப எனக்கு என்னது, -2 புரியுதுங்களா? சோ அப்ப எனக்கு என்ன இருக்கு, சோ இதை கன்சிடர் பண்றதுக்காக தான் அவங்க எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இன்புட் வந்து இன்வெர்ட்டிங் நான் இன்வெர்ட்டிங். ஓகேவா? சோ இன்வெர்ட்டிங் அப்படின்னாலே என்னது, நான் பிளஸ்ஸா கொடுத்தனா மைனஸா கிடைக்கும், நான் இன்வெர்ட்டிங்னா நான் பிளஸ்ஸா கொடுத்தனா பிளஸ்ஸாவே கிடைக்கும். சோ அப்ப இன்வெர்ட்டிங்னா உங்க மைண்டுக்கு என்ன வந்துடணும், மைனஸ்னு வந்துடணும். எதுக்காக சொல்றேன்னா, இந்த சிம்பல்ல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. ஏன் அப்படின்னா கான்ஃபிகரேஷன் அப்போ சில இதுல நம்ம இன்வெர்ட்டிங் டெர்மினல்ல கொடுப்போம் இன்புட், சில இதுல நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல்ல கொடுப்போம். ஓகேங்களா? அதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? சோ ஆனா ஜெனரலா நீ தெரிஞ்சுக்க வேண்டியது, இன்வெர்ட்டிங்னா மைனஸ், நான் இன்வெர்ட்டிங்னா பிளஸ். ஓகேவா? சோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், 2 இன்புட் கொடுக்குறேன், ஒரு அவுட்புட் எடுக்கிறேன். சோ அந்த 2 இன்புட் எங்க கொடுக்குறேன், செகண்ட் பின்லையும் தேர்ட் பின்லையும் கொடுக்குறேன், சிக்ஸ்த் பின்ல அவுட்புட் எடுக்கிறேன். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் பவர் சப்ளைங்கிற ஒன்று நான் கொடுக்கணும், கொடுத்தாதான் ஆம்பிளிஃபை ஆகி கிடைக்கும். ஓகேவா? என்னதான் சிக்னல் கொடுத்தாலும் நான் வந்து சார்ஜ் கொடுக்குற மாதிரி, இப்போ நான் மொபைலுக்கு சார்ஜ் போட்டாதான் அதில் நெட் இருந்தாலும் பரவாயில்ல, எது இருந்தாலும் பரவாயில்ல, யூஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி நான் பவர் சப்ளை கொடுத்தாதான் ஆம்பிளிஃபையர் ஒர்க் ஆகும். அப்போ நான் என்ன பவர் சப்ளை கொடுக்கணும், 2 விதமான பவர் சப்ளை, அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பவர் சப்ளை. ஸோ அதோட பின் என்ன சொன்னேன் நான், ஃபோர்த் வந்து நெகட்டிவ், செவன்த் வந்து பாசிட்டிவ். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன கேட்கலாம்னா, மேம் இந்த பின்னு மட்டும் போதும்ல மேம், மிச்சதெல்லாம் எதுக்கு மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம இதுக்கு நம்ம பண்ண முடியாதுமா. 8ங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதில் நான் எதை கொடுக்குறேனோ நான் அந்த பின்னை தான் சூஸ் பண்ணிக்க முடியுமே தவிர இந்த பின்னை மட்டும் வச்சு என்னால் ஐசி டிசைன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த இதை ஜென்ரலாகவே என்ன சொல்லுவாங்கன்னா டிஐபி அப்படின்னு சொல்லுவாங்க. டிஐபி அப்படிங்கிறது டூயல் இன்புட் பேக்கேஜ். நீங்கள் உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது இந்த மேனுஃபேக்சரிங் ஓரியன்டான வேர்டு. ஓகேவா? ஸோ அப்போ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பேக்கேஜ். ஓகேவா? அப்படிதான் என்னால் என்ன பண்ண முடியும், ஒரு ஐசியை மேக் பண்ண முடியும். இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் அதுக்கு அடுத்தது அப்கமிங் மைக்ரோ ப்ராசஸர் எல்லாமே நீங்கள் ஐசியாக தான் படிப்பீங்க. ஓகேவா? அதில் பின்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது டிஃபால்ட்டாக உள்ள 8 பின்னு, அதில் நான் என்னென்ன யூஸ் பண்ணிக்கிறேங்கிறத நான் சொல்லிட்டேன். இந்த 8 பின்ல கனெக்ஷனே இருக்காதுமா, நோ கனெக்ஷன். நோ கனெக்ஷனா ஜஸ்ட் அது ஒரு பின்னாக தான் இருக்கும், ஒரு டாட் இருக்குமே தவிர அதில் அது 8 பின்னால நோ யூஸ். ஓகேங்களா?
சரி, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எது மட்டும் பெண்டிங் வச்சிருக்கிறேன், ஆஃப்செட் நல், அதாவது 1ம் 5ம் ஆஃப்செட் நல் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் பெண்டிங் வச்சிருக்கேன். அது அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நான் என்ன பண்ணிருக்கிறேன், ஆப்பம்னா என்னன்னு சொல்லியாச்சு. ஸோ ப்ராக்டிக்கலா இதுதான் ஐசி 741 தான் ஆப்பம். ஓகேவா? ஸோ ப்ராக்டிக்கலா எனக்கு ஐசி 741 ஆப்பம்ல எத்தனை பின் இருக்குன்னு பார்த்தோம், 8 பின் இருக்குன்னு பார்த்தோம். 8 பின்ல எனக்கு எது மட்டும்தான் வேணும், 2 3 இன்புட், 6 அவுட்புட், 4 7 பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பவர் சப்ளை. ஓகேவா? ஸோ இது மூலமா தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்து அவுட்புட் எடுப்போம். ஓகேங்களா? தென் இதுல என்னென்ன நம்ம கால்குலேட் பண்றது, இதுக்கான கேரக்டரிஸ்டிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதை பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த கேரக்டரிஸ்டிக்லேயே நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன், இந்த ஆப்செட் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஒரு நிமிஷம் இருங்கம்மா, போர்டை ரப் பண்ணிக்கிறேன். ஓகேம்மா, இப்போ அதுக்கு அடுத்தது பார்க்க போகிறது என்னன்னா இன்புட் கேரக்டரிஸ்டிக். அதாவது இந்த ஆப்பம்மை வச்சு நம்ம என்னென்னலாம் கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இடிசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிஜேடி அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கான்ஃபிகரேஷனுக்கு அப்புறம் கேரக்டரிஸ்டிக் தான் வரும். கேரக்டரிஸ்டிக்ல வந்து அதே மாதிரி வோல்டேஜ் கெயின், கரண்ட் கெயின், இன்புட் இம்பிடன்ஸ், தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம் கான்ஸ்டன்ட் வேல்யூ, இதெல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஆப்பம்ல நான் என்னென்னலாம் மெஷர் பண்ண போகிறேன், மெஷர் பண்ண போறேங்கிறத விட ஆக்சுவலாக மெஷர் பண்ணுற மாதிரி வராது, எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு ஆப்பம் ஐசி 741 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் நான் கால்குலேட் பண்ணணும். இந்த வேல்யூ வந்து இருந்தால் மட்டும்தான் அது ஒழுங்காக ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஃபேக்ட். ஓகேவாம்மா, நான் என்ன சொல்கிறேன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் கெயின். ஆக்சுவலாக இது வந்து உங்கள் புக்கு 2 பேஜுக்கு கொடுத்துருப்பாங்கம்மா. நீங்கள் இதை மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? அது ரொம்ப கதையாக லென்த்தியாக கொடுப்பாங்க. நான் அதனால ஷார்ட் அண்ட் நீட்டாக வெறும் அதாவது இந்த ஆப்பம்ல நான் மெஷர் பண்ணக்கூடியது வந்து என்ன அப்படின்னா இந்த 6 விஷயம் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா வோல்டேஜ் கெயின். வோல்டேஜ் கெயின் இருக்கட்டும். கெயின்னா முதல்ல என்ன, ஜென்ரலாக கெயின்னா என்ன சொல்லுவோம், கெயின்னாலே நான் எப்படி கால்குலேட் பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு என்ன அவுட்புட் கிடைச்சிருக்கு, எனக்கு என்ன இன்புட் கிடைச்சிருக்கு, அதுக்கான ரேஷியோ தான் நான் கெயின் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேங்களா? அப்போ வோல்டேஜ் கெயின்னா என்ன, எனக்கு என்ன அவுட்புட் வோல்டேஜ் வந்திருக்கு, நான் என்ன கொடுத்துருக்கேன், எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஏன்னா நம்ம ஆப்பம்ல அதை தானே பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல கேட்கக்கூடாது மேம் ஏன் மேம் வோல்டேஜ் அப்படின்னு. நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், என்னோட ஒய் ஆக்சிஸ் ஆம்ப்ளிடியூட வந்து நான் ப்ராக்டிக்கலாக எப்படி சொல்லுவேன், வோல்டேஜ் ஆர் கரண்ட்டுன்னு சொல்லுவேன். கரண்ட்டுங்கிறது கூட ரெண்டாவது விஷயம், மெயினாக வோல்டேஜ்னு தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக நான் ஆப்பம் யூஸ் பண்ணுறேன்னா நான் எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்துருக்கேன், எனக்கு எவ்வளோ வோல்டேஜ் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணக்கூடிய இன்புட் கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னா என்னோட வோல்டேஜ் கெயின். ஓகேவா? தென் அதுக்கு அடுத்தது பேண்ட்வித். இங்கே எங்கே மேம் பேண்ட்வித் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேண்ட்வித் அப்படிங்கிறது என்ன, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளுக்கு தியரிட்டிக்கலாக எப்படி டெஃபினேஷன் கொடுப்பாங்க, அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டு லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, இதுதான் பேண்ட்வித் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாரு, பேண்ட்வித் அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி தான். ஓகேவா? இப்போ எனக்கு அவுட்புட்ல வந்து என்ன அப்படின்னா இந்த ரேஞ்ச், அதாவது எனக்கு 2 வோல்ட் கொடுக்குறேன், எனக்கு 4 வோல்ட் கிடைக்கணும். ஓகேவா? அவுட்புட் வந்து எனக்கு 4 வோல்ட் கிடைக்கணும். ஆனால் நான் ஆப்டா 4 வோல்ட்னு தியரிட்டிக்கலாக சொல்லலாம், பட் ப்ராக்டிக்கலாக எனக்கு என்ன கிடைக்காது அப்படின்னா 4 வோல்ட்னு கிடைக்காது. ஸோ அப்போ நான் அந்த ரேஞ்ச் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவேன்னா 3 to 4 இல்லைனா 3 to 5 அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து எனக்கு என்ன அப்படின்னா பேண்ட்வித். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எப்படி மேம் பேண்ட்வித் அப்படின்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? ஜென்ரலாகவே பேண்ட்வித் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஃப்ரீக்வன்சி தான், இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸட் ஃப்ரீக்வன்சியை சொல்லணும்னா அதுக்கு பேர் ஃப்ரீக்வன்சி. இந்த ரேஞ்ச் டு இந்த ரேஞ்ச் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா அது பேண்ட்வித். ஓகேவா? தென் அதுக்கு அடுத்தது இன்புட் இம்பிடன்ஸ். இன்புட் இம்பிடன்ஸ் இல்லைனா உங்கள் புக்கில் வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வர டவுட் என்னன்னா, இடிசி சப்ஜெக்ட் எடுக்கும் போதும் என்ன அப்படின்னா, மேம் இதில் வந்து எங்கே மேம் ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்குது, ஆனால் அது ஏன்னா அதில் நம்ம நிறைய கால்குலேட் பண்ணுவோம், இன்புட் ரெசிஸ்டன்ஸும் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸும் கண்டிப்பாக கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ எல்லாருக்கும் உள்ள டவுட் வந்து மேம் இங்கே எங்கே மேம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கூட நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்குது, அதனால நமக்கு தெரியுது. பட் இடிசிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை டவுட்டாகவே கேட்டாங்க, அப்புறம் எதுக்கு நம்ம பர்டிகுலராக ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, கெயின் கூட புரியுது பட் ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு கால்குலேட் பண்ணுறோன்னு. அப்படி கிடையாதுமா, உள்ள ஆப்பம் அப்படின்னா இதெல்லாமே இன்பில்ட்டாக டிசைன் பண்ணியிருப்பாங்க, ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது உள்ளே இருக்கும். இப்போ ஆம்பிளிஃபையர் அப்படின்னா கெப்பாசிட்டர் உள்ளே இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு ஃபில்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, லோ பாஸ் ஃபில்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்ன கண்டிப்பாக இருக்கும், ஆரும் சியும் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபில்டர் நம்ம இது டிவைஸ் போடும்போது ஜஸ்ட் லோ பாஸ் ஃபில்டர் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருப்போமே தவிர அதுக்குள்ள சம் டிவைஸால இன்டர் கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்க. இது வந்து என்னோட ஒரு ஆப்பம்னா இது என்னோட ஆப்பம்,
இங்க பாருங்க, இது என்னோட ஆப்பம்னா இதோட இன்பில்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா இன்புட் சைடு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? நிறைய பேர் டவுட் அப்படிங்கிறதுனால தான் இந்த டயக்ராம் ரஃபா டிரா பண்ணிருக்கேமா. ஓகேங்களா? இது உங்களுக்கு புரியுதான்னு கூட தெரியல, எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரியும், இல்லைனாலும் நீங்க வச்சிருக்கக்கூடிய மெட்டீரியல் இது கண்டிப்பா இருக்கும். ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஆஃப் பிராக்டிகல் ஆப்பம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்படின்னா என்னன்னா ஒரு ஆப்பமோட இன்பில்ட்ல உள்ள என்ன வந்து கான்ஃபிகர் பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்புட் சைடு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அவுட்புட் சைடு ஒரு ரெசிஸ்டன்ஸ். இங்க பாருங்க, இது ஒரு ஆப்பம்னா இங்க இன்புட் ரெசிஸ்டன்ஸும் இங்க ஒரு அவுட்புட் ரெசிஸ்டன்ஸும், இங்க நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா லோட் ரெசிஸ்டன்ஸ் இங்க கனெக்ட் பண்ணிருப்போம். ஓகேங்களா? அதாவது இங்க இருந்து தான் எனக்கு அவுட்புட் எடுக்கிற மாதிரி. ஓகேவா? சோ அப்ப கண்டிப்பா இந்த மூணு விஷயமும் இருக்கும். ஓகே, சோ இது அதனால தான் இந்த ஏன் நீங்க இம்பிடன்ஸ் மென்ஷன் பண்ணிருக்கீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் ரெசிஸ்டார் மட்டும் இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணிடலாம், ரெசிஸ்டார் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். பட் ஆனா என்ன அப்படின்னா ஒவ்வொரு சர்க்யூட்ல பாருங்க, இங்க பாருங்க, இதெல்லாம் கெபாசிட்டர் கனெக்ட் பண்ணிருக்காங்க. சோ அதனால ஜெனரலா என்ன சொல்லுவாங்கன்னா இன்புட் இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? என்ன அப்படின்னா இன்புட் இம்பிடன்ஸ் வேல்யூ என்னவா இருக்கணும், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இத தான் கேட்பாங்க. ஓகேவா? இப்போ வோல்டேஜ் லைன் வந்து உனக்கு எப்படி இருக்கணும், ஜீரோவா இருக்குமா? ஜீரோவா இருக்கிறதுக்காக நம்ம இவ்வளவு தூரம் போராடுறோம் இல்ல, எனக்கு சிக்னல் வந்து ஆம்பிளிஃபை ஆகி கிடைக்கணும் அப்படின்னா அப்ப கெயின் எனக்கு எப்படி இருக்கணும், ஜாஸ்தியா இருக்கணும். இது எல்லாமே தியரிட்டிக்கல் பார்ட்டுமா, அதனால இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு போட்டுருக்கோம். பட் பிராக்டிக்கலா இந்த மாதிரி கிடைக்காது, ஜாஸ்தியா கிடைக்கும். ஓகேவா? பட் தியரிட்டிக்கலா வந்து இந்த மாதிரி நம்ம சொல்றோம். ஓகேவா? சோ அப்போ வோல்டேஜ் கெயின் அப்படிங்கிறது வந்து எனக்கு என்ன அப்படின்னா வோல்டேஜ் கெயின் அப்படிங்கிறது எனக்கு இன்ஃபினிட்டிவா இருக்கணும். அப்படின்னா எனக்கு கெயின் அதிகமா இருக்கணும். கெயின் அதிகமா இருந்தாதான் ஆப்பம் நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பேண்ட்வித்தும் எனக்கு அதிகமா இருக்கணும். தென் இன்புட் இம்பிடன்ஸ் வந்து எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா இன்ஃபினிட்டிவா. இந்த இது இன்னொரு விஷயம், இன்புட்டும் அவுட்புட்டும் உங்களுக்கு கண்டிப்பா எப்படியா தான் இருக்கணும். இது மட்டும் இல்லாம ஜென்ரலாவே சொல்றேன், நீங்க இடிசி சப்ஜெக்ட்டும் பாத்தீங்கன்னா இன்புட் அதிகமா இருக்குன்னா உங்களுக்கு அவுட்புட் கம்மியா இருக்கும், இன்புட் கம்மியா இருக்குன்னா அவுட்புட் அதிகமா இருக்கும். ஓகேவா? சோ ஏதாவது ஒண்ணை மட்டும் படிச்சு வச்சுக்கோ. ஏன் அப்படின்னா டயோடுல கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம டயோடெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சில இதுல இன்புட் இம்பிடன்ஸ் ஹையா இருக்கும். ஒரு கிளாசிஃபிகேஷன் பார்த்துருப்போமே, என்ன கிளாசிஃபிகேஷன் எனக்கு சடனா ஞாபகம் வரலையே, ஹை லோ அப்படின்னு சொல்லி ஒரு கம்பாரிசன் படிச்சிருப்போம்லமா, என்ன கம்பாரிசன் அது? ரெக்டிஃபயர். ரெக்டிஃபயர் என்னமா பார்த்துருப்போம், ஹாஃப் வேவ், ஃபுல் வேவ், தென் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர், 3 ரெக்டிஃபயர் படிச்சிருப்போமா. ஸோ அதுலேயே நீங்கள் கம்பாரிசன் பார்த்தீங்கன்னா ஹாஃப் வேவ்ல இம்பிடன்ஸ் கம்மியாக இருக்கும், அவுட்புட் இம்பிடன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா பொதுவாகவே இன்புட் என்னவா இருக்கோ அவுட்புட் அப்படியே ஆப்போசிட். இங்கே பாரு, எனக்கு இன்புட் இம்பிடன்ஸ் இங்கே என்னவா இருக்கு, இன்ஃபினிட்டிவா இருக்கு. ஸோ அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு என்னவா இருக்கும், அவுட்புட் இம்பிடன்ஸ் எனக்கு என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும். அப்போ கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இது தியரிட்டிக்கல் வேல்யூ, அதனால தான் ஜீரோ இன்ஃபினிட்டின்னு போட்டிருக்கேன். பட் ப்ராக்டிக்கலாக அந்த மாதிரி இருக்காது. ஓகேங்களா? சரி, இது என்ன மேம், சிஎம்ஆர்ஆர். சிஎம்ஆர்ஆர் அப்படிங்கிறது என்னமா, காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோ. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆப்பம்ல நம்ம பர்டிகுலரா நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய வேல்யூ. ஓகேங்களா? இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரோ அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்ல படிச்சிருப்போம். இதுலயுமே நமக்கு கேட்பாங்க. ஓகேவா? சோ எப்படி கேட்பாங்கன்னா ப்ராப்ளம்ஸா கேட்கறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ரொம்ப இது ஃபார்முலா வந்து என்னன்னா AD டிவைடட் பை AC, அவ்வளவுதான். ஓகே, டெஃபினேஷனாவும் கேட்கலாம், இல்ல அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு வேல்யூ கொடுக்கலாம். அப்போ உனக்கு என்ன தெரியணும், ஏடினா என்ன, ஏசினா என்னன்னு தெரியணும். ஏடினா என்னதுமா, ஏடி அப்படிங்கிறது வந்து ஏங்கிறது என்னது, கெயின், எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ஏ அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணும், எனக்கு கெயினை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ அப்போ ஏடி அப்படிங்கிறது டிஃபரன்ஷியல் கெயின் டு காமன் மோட் கெயின். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு விதமான கெயின் வந்து கால்குலேட் பண்ணுவேன். என்ன கெயின் அப்படின்னா டிஃபரன்ஷியல் கெயின், தென் இதுக்கு இடையில இருக்கக்கூடிய காமன் மோட் கெயின் அப்படின்னு சொல்லி ரெண்டு கெயினை கால்குலேட் பண்ணுவேன். அதுக்கான ரேஷியோ தான் வந்து எனக்கு என்ன அப்படின்னா சிஎம்ஆர்ஆர். அதுவும் கண்டிப்பா எப்படி தான் இருக்கணும், இன்ஃபினிட்டிவா தான் இருக்கணும். ஏன்னா பொதுவா கெயினே எனக்கு ஜாஸ்தியா இருக்கும்போது சிஎம்ஆரும் எனக்கு அதிகமாக தான் இருக்கணும். ஓகேங்களா? சரி, அதை தவிர்த்து அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஆஃப்செட் வோல்டேஜ், இது ரெண்டுமே எனக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா ஜீரோவா இருக்கணும். இதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை, ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்புட் வந்து அதிகமாக இருந்ததுன்னா அவுட்புட் வந்து கம்மியாக தான் இருக்கும். இது ஜென்ரல் ஃபார் ஆட்டம். ஓகேவா? இங்க பாருங்களா, இந்த ஆஃப்செட் வோல்டேஜ் நான் ஏற்கனவே சொன்னல, ஆஃப்செட் நல் அப்படிங்கறத பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஆஃப்செட் வோல்டேஜ்ங்கறத நம்ம எந்த பின்னுக்கு கொடுப்போம், அந்த பின் கான்ஃபிகரேஷன்ல வந்து பின் கான்ஃபிகரேஷன்ல என்ன கொடுப்போம், 1க்கும் 5க்கும் என்ன கொடுப்போம், ஆஃப்செட் நல் அப்படிங்கறது கொடுப்போமா. அது இருக்கட்டும், முதல்ல உனக்கு என்ன தெரியணும், ஆஃப்செட் வோல்டேஜ்னா முதல்ல உனக்கு என்னன்னு தெரியணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி பிராக்டிகலா ஆப்பம் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்கன்னா ஒண்ணும் இல்லமா, உள்ள வந்து டிரான்சிஸ்டர் தான் இருக்கும். ஓகேவா?
ஸோ அப்போ டிரான்சிஸ்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எந்த ஃபெட்டாக இருக்கலாம் இல்லை பிஜேடியாக இருக்கலாம். ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அப்போ பிஜேடினா ஒன்லி பிஜேடி அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்பம்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ஃபுல்லாகவே டிரான்சிஸ்டராக இருக்கும். பேக் டு பேக் கனெக்ஷனாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இது என்னோட ஆப்பம். இதுக்குள்ள வந்து என்ன அப்படின்னா நிறைய டிரான்சிஸ்டர் இருக்கு. இப்போ நான் இங்கே என்ன கொடுக்கவே இல்லை, இன்புட்டே கொடுக்கல. ஓகேவா? இன்புட்டே இங்கே நான் கொடுக்கல, பவர் சப்ளை எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இங்கே டிஃபால்ட்டாகவே என்ன ஆகும் அப்படின்னா உள்ள டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறதுனால எனக்கு அங்கே ஒரு லிட்டில் பிட், அதாவது ரொம்ப கம்மியான பவர் சப்ளை வந்து ஜென்ரேட் ஆகும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாமா? ஓகேவா? ஏன் அப்படின்னா உள்ள டிரான்சிஸ்டர் இருக்கிறதுனால. அது எப்படிமா பவர் சப்ளையே கொடுக்காம கிரியேட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஜீரோ டயோட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னது, எனக்கு ரிவர்ஸ் பயாஸ்ல ஒர்க் ஆகும், பிஎன் டயோடு ஃபார்வர்ட் பயாஸ்ல ஒர்க் ஆகும். ஸோ அப்போ ரிவர்ஸ் பயாஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம இதெல்லாமே படிச்சிருப்போம்லப்பா, ட்ரிஃப்ட் கரண்ட், டிஃப்யூஷன் கரண்ட். ஸோ ட்ரிஃப்ட் கரண்ட் அப்படிங்கிறது என்னது, ட்ரிஃப்ட்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா ரேண்டமாவே போகும். ஓகேவா? பவர் சப்ளை கொடுக்கலனாலும் அதிகமா இருக்கிற பார்ட்டிகல்ஸ்லேருந்து கம்மியான பார்ட்டிகல்ஸ்க்கு மூவ் ஆனாலே அந்த சார்ஜ் கேரியர் கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஏன்னா இது ஃபுல்லாவே இடிசி கான்செப்ட்மா. இது வந்து இதுல மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ்ல டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஆனா உங்களுக்கு அதோட கண்டினியூஷன் தான் இது. ஓகேவா? அதனாலதான் அதை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதனால அங்கே என்ன இருக்கும், மைனூட்டா கொஞ்சம் பவர் சப்ளை இருக்கும். ஸோ அந்த வோல்டேஜுக்கு பேர் தான் முதல்ல ஆஃப்செட் வோல்டேஜ். ஓகேவா? முதல்ல தெளிவாக புரியுதாமா? ஆஃப்செட் வோல்டேஜ்னா என்னன்னு புரியுதா? ஓகே, அப்போ அது என்ன மேம், ஃபர்ஸ்ட் பின்னுக்கும் ஃபிஃப்த் பின்னுக்கும் எதுக்கு ஆஃப்செட் நாள் கொடுக்குறாங்க அப்படின்னா, சரி அது கிரியேட் ஆகுது, அதை நம்ம தடுக்க முடியாது, கிரியேட் ஆகுது. ஓகே, அது கிரியேட் ஆனால் நல்லதாப்பா? நான் என்ன கேட்குறேன்னு புரியுதுங்களா? கிரியேட் ஆனிச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் இன்புட்டா வேற சிக்னல் கொடுப்பேன், இன்புட்டா சிக்னல் கொடுப்பேன், பவர் சப்ளை வச்சு நான் அதை அவுட்புட் எடுக்கிறேன். அந்த பவர் சப்ளைங்கிறது எனக்கு கொடுக்கக்கூடிய இன்புட்டை எனக்கு அவுட்புட்டா மாற்றி கொடுக்கறதுக்கு. அதுக்கிடையில உள்ள ஜென்ரலா எனக்கு ஒரு இது உள்ள கிரியேட் ஆகுது அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடும், டோட்டல் அவுட்புட்டும் எனக்கு என்ன ஆயிடும், வேற மாதிரி மாறிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ அங்கே என்ன இருக்கக்கூடாது, எனக்கு இங்கே கிரியேட் ஆகக்கூடாது. ஆனால் டிஃபால்ட்டாக கிரியேட் ஆக தான் செய்யும். ஒரு லிட்டில் பிட் வோல்டேஜ் ஆனது இங்கே உள்ள கிரியேட் ஆக தான் செய்யும். பட் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் கொடுக்குறது தான் என்ன அப்படின்னா ஆஃப்செட் நல். நல்லுங்கிறது என்னது, ஜீரோ தானே. ஸோ அந்த ஆஃப்செட் வோல்டேஜை நல் பண்ணுறாங்க, அதாவது ஜீரோக்கு கொண்டு வரதுக்காக அந்த பின் கொடுக்குறாங்க. அதுவும் எதுக்காகனா ரெண்டு பின்னு கொடுக்கும்போது அது என்ன ஆயிடுது அப்படின்னா பேலன்ஸ் ஆகி எனக்கு ஜீரோங்கிற மாதிரி வந்துடுது. அப்போ நான் கொடுக்குற பவர் சப்ளைக்கு எனக்கு என்ன பின் இன்புட்டோ அதை ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்குது. கதை புரியுதாமா? என்ன கதை நடக்குதுன்னு புரியுதுங்களா? ஸோ இப்போ புரியுதா? ஸோ அப்போ அந்த ஐசி 8 பின்னை ஏன் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க? அப்போ ஆஃப்செட் வோல்டேஜ் எனக்கு என்னவா தான் இருக்கணும், ஜீரோவா தான் இருக்கணும். நான் இப்போ உங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கேன், இது எல்லாமே ப்ராக்டிக்கல். ஓகே சார், இது எல்லாமே தியரிட்டிக்கல். பட் ப்ராக்டிக்கலாக அப்படி நடக்காதுங்கிறதையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் தியரிட்டிக்கல். ஆஃப்செட் வோல்டேஜ் தியரிட்டிக்கலாக ஜீரோவாக தான் இருக்கும், பட் ப்ராக்டிக்கலாக கொஞ்சமாவது இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபிஃப்த் பின்ல வந்து ஆஃப்செட் நல் அப்படிங்கிறது கொடுப்போம். ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னா ஆப்பம்னா என்ன, எப்படியெல்லாம் டிசைன் பண்ணுவாங்க, தியரிட்டிக்கலாக என்னென்ன கால்குலேட் பண்ணுவோம், ப்ராக்டிக்கலாக என்னென்ன டிசைன் பண்ணுவோம், இது எல்லாமே சொல்லியாச்சு. ஓகேவா? இப்போ தான் சப்ஜெக்ட்குள்ளே என்டர் ஆகுறேன். இது எல்லாமே கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா கான்ஃபிகரேஷன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்களேன். இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேசிக் ஆப்பை முடிச்சுட்டு அந்த ஆப்பை வச்சு நான் எப்படியெல்லாம், ஏன்னா நான் என்ன சொன்னேன், ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர்னு சொன்னேன். ஸோ ஆப்ரேஷனல் அப்படின்னா என்னோட மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியதுன்னு சொன்னேன். ஸோ அதை வச்சு என்னென்ன கான்ஃபிகரேஷன் அப்படின்னா ஆக்சுவலாக நிறைய கான்ஃபிகரேஷன் இருக்குமா. ஆனால் பேசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயம் தான், இன்வெர்ட்டிங்கு, நான் இன்வெர்ட்டிங்கு, டிஃப்ரென்ஷியல் ஆம்பிளிஃபையர். இந்த இடத்துல நல்லா தெளிவாக கவனிங்க. இன்வெர்ட்டிங் நான் இன்வெர்ட்டிங் இருக்கட்டும், டிஃப்ரென்ஷியல் ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிறது வேற, டிஃப்ரென்ஷியேட்டர் அப்படிங்கிறது வேற. புரியுதாமா நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? ஸோ பேசிக்கா 3 கான்ஃபிகரேஷன் என்னன்னா இன்வெர்ட்டிங்கு, நான் இன்வெர்ட்டிங்கு, தென் தேர்ட் ஒன் வந்து டிஃப்ரென்ஷியல். ஓகே, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தடுத்தது நம்ம இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கும் போது நமக்கு டிஃபரன்ஷியேட்டர், இன்டகிரேட்டர், தென் அப்புறம் சம்மரு, ஆடரு, தென் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாக், ஆன்டி லாக், இதெல்லாமே அதுக்கு அடுத்தடுத்தது வந்தது தான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் இது 2 மட்டும் எடுத்துட்டு பண்ணிக்கலாமா, ஏன்னா வீடியோஸ் லென்த்தியாக போகுதுங்கிறதுனால. தென் அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய பெண்டிங்கை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக ஆப்பம் அப்படிங்கிறது 2 இன்புட் அப்படின்னு சொல்லிட்டேன். அதில் என்னோட பெர்ஃபார்மன்ஸுக்கு தகுந்த மாதிரி நான் இன்புட் கொடுப்பேன். இப்போ பாருங்களேன், இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர் நான் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோ. இன்வெர்ட்டிங் அப்படின்னாலே அப்படியே ஃபேஸ் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக வருது. அதாவது எப்படின்னா நான் இப்படி இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு எப்படி வரும் அவுட்புட், இப்படி மாறி வரும். அதுதானே இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர். ஸோ அதாவது இன்வெர்ட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா
ஃபேஸ் வந்து மாறி வரும். 0 டிகிரினா 180 டிகிரி, 180 டிகிரினா 0 டிகிரி மாறி வரும். நான் இன்வெர்ட்டிங்ல அந்த மாதிரி வரவே வராது. ஓகேவா? இன்னொரு விஷயம், இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர்ல நான் இன்வெர்ட்டிங்ல தான் நான் என்ன கொடுக்குற மாதிரி இருக்கும், இன்புட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் இன்வெர்ட்டிங்ல நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல்ல நான் இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, V இன்புட் இங்க கொடுக்குறேன் பாருங்க. ஓகேங்களா? ஸோ இதுல என்ன மெயினா கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட கெயின் என்ன, அவுட்புட் வோல்டேஜ் என்ன, இங்க நான் நோட் பண்ணிருக்கேன் பாருங்க, இந்த வேல்யூ தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகே, பட் உங்க புக்ல எப்படி இருக்கும்னா, சில புக்ல வந்து RFக்கு பதிலா R2 னு கொடுத்திருப்பாங்க. ஸோ ஈக்குவேஷன் வேற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ ஆனா உங்களுக்கு கான்செப்ட் ஒண்ணுதான். ஓகேவா? என்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அவுட் ஆஃப் ஃபேஸ்ல எனக்கு அவுட்புட் கிடைக்கும், இது இன் ஃபேஸ்ல எனக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் என்ன இன்புட் கொடுக்குறேனோ, ஓகே, அது மைனஸ்ல, அதாவது பொலாரிட்டி சேஞ்ச் ஆகி ஆம்பிளிஃபை ஆகி எனக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு 1 வோல்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1 -1 அப்படின்னா எனக்கு எப்படி கிடைக்கும், 4 -1 to 4 அப்படிங்கிற வோல்டேஜ் கிடைக்கும். ஆனா எப்படி ஆகும், எனக்கு ஃபேஸ் ஷிஃப்ட்ல சேஞ்சஸ் இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல நான் என்ன போட்டிருப்பேன்னா மைனஸ் போட்டிருப்பேன். ஸோ பர்டிகுலரா இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த மைனஸ் ட்விஸ்ட் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. ஏவி அப்படிங்கிறது என்னமா, இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையருக்கான வோல்டேஜ் கெயின். ஓகேவா? ஸோ அப்போ வோல்டேஜ் கெயின் நான் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்னா, RF டிவைடட் பை R1. உங்க புக்ல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா -R2 டிவைடட் பை R1 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது வந்து நான் ஃபீட்பேக் ரெசிஸ்டர் அப்படிங்கிறதுனால RF அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். ஓகே, சரி. இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன், வோல்டேஜ் கெயின் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இதுல கிடைக்கக்கூடிய அவுட்புட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அங்க மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க, அவுட்புட் வோல்டேஜ் ஈக்குவல் டு என்னது, என்னோட வோல்டேஜ் கெயினோட இன்புட் வோல்டேஜை மல்டிப்ளை பண்ணணும். மேம் என்னமா ஃபார்முலாஸ் இப்படிலாம் இருக்கு, ஒண்ணுமே புரியல அப்படின்னா, ஒன்றும் இல்லைம்மா, நான் வோல்டேஜ் கெயின் என்ன சொன்னேன், நான் அவுட்புட் வோல்டேஜ் டிவைடட் பை இன்புட் வோல்டேஜ். எனக்கு அவுட்புட் வோல்டேஜ் வேணுங்கிறதுனால இந்த வேல்யூ இங்க போயிடுச்சு, அவ்வளவுதான். சோ அப்ப A into V. ஓகேவா? இது எதுக்காக சொல்ல வரேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வோல்டேஜ் வந்து 2 வோல்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கெயின் 4 இருக்கு அப்படின்னா 4 2s are 8. சோ அப்ப எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னா 8 வோல்ட்டுக்கான அவுட்புட் கிடைக்கும். -8 to +8 வோல்ட்டுக்கான ஃப்ரீக்வன்சி வந்து எனக்கு கிடைக்கும், சிக்னல் வந்து கிடைக்கும். புரியுதுங்களாமா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? சோ அப்ப இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல என்ன கேட்பாங்கன்னா, கெயின் எப்படி என்னங்கிறது கேட்பாங்க. இன்னொன்னு, இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர்ல எங்க இன்புட் கொடுப்போம், இந்த டெர்மினல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர்ல இன்வெர்ட்டிங் டெர்மினல்ல இன்புட் கொடுப்போம், நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல்ல இன்புட் கொடுப்போம். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பாருங்க, ஃபீட்பேக் இங்க எடுத்துக்கிறோம், இங்க ஃபீட்பேக் எடுத்து இதை வந்து R1 வந்து கிரவுண்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சரி, அப்ப இதுக்கான வோல்டேஜ் கெயின் என்ன மேம், இதுக்கு மட்டும் அவுட்புட் வோல்டேஜ் எழுதுனீங்க, இங்க எழுதல அப்படின்னா சேம் இதுதான். இதோட நான் இன்புட் வோல்டேஜ் மல்டிப்ளை பண்ணனா அதுதான் எனக்கு என்னது, அவுட்புட் வோல்டேஜ். புரியுதமா? ஆனா இந்த வோல்டேஜ் கெயின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா, ஒவ்வொரு ஆம்பிளிஃபையருக்கும். இந்த டெரிவேஷன்லாம் தேவையில்லை, டெரிவேஷன்லாம் உங்க புக்ல இருக்கு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஏன் அப்படின்னா டெரைவ் பண்ணி இந்த ஈக்குவேஷனை கொண்டு வருவாங்க, எப்படி வந்ததுன்னா அது நமக்கு தேவையில்லை. ஆனா இதை வச்சு சம்ஸா கேட்கலாம், டெக்னிக்கல் எஸ்ஐல டைரக்டாவே क्वेश्चंस கேட்கலாம். நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையரோட வோல்டேஜ் கெயின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எப்படி கேட்கலாம், R1/R2 போடலாம், இல்ல R1/R2. சோ இந்த மாதிரி இங்க ட்விஸ்ட் வச்சு கேட்கலாம். ஓகேவா? சோ அப்ப நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையரோட வோல்டேஜ் கெயின் என்ன அப்படின்னா, சேம் ரேஷியோ வேல்யூ ஆனா 1+ ன்னு வரும். அங்க வந்து ஜஸ்ட் ரேஷியோ தான், ஆனா மைனஸ்ல வரும். புரியுதாமா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? சோ அப்ப கான்ஃபிகரேஷன்ல என்ன மட்டும் தான் முடிச்சிருக்கோம்னா, இன்வெர்ட்டிங்கும் நான் இன்வெர்ட்டிங்கும் தான் முடிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ணுவேன்னா, இதை எரேஸ் பண்ணிட்டு டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் அதுக்கு அடுத்தது இது ரெண்டு வருவேன். ஓகேங்களாமா? சோ அதுக்கு அடுத்த பார்ட்ட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.